பொதுவாவே சிலரோட வீடுகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல தேவையான அளவுக்கு செல்வம் இருக்கும், கார் இருக்கும், பைக் இருக்கும், சொந்த வீடா இருக்கும். எல்லாருமே சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து கூடயே இருப்பாங்க. ஆனால் அவங்களோட வீட்ல நிம்மதிங்கிறது இருக்கவே இருக்காதுங்க. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலயும் இந்த காசுங்கிறது இல்லனாலும் பிரச்சனை, இருந்தாலும் பிரச்சனைங்க. இதுக்கு நடுவுல அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்க தாங்க வந்து ஸ்டேபிளா அவங்களோட வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு, அது போக சந்தோஷமா என்னதான் இஎம்ஐ அது இதுன்னு இருந்தாலும் அவங்களோட குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இப்படி கொஞ்சம் கலகலப்பாக போயிட்டு இருக்குங்க. இன்னைக்கு நான் சொல்ல போகிற விஷயம் இப்போ ஒரு பர்டிகுலர் ஃபேமிலியை, அதாவது ஒரு ரிச் பீப்புளையோ இல்லை டவுன் பீப்புளையோ வந்து டார்கெட் பண்ணியோ இல்லை அவங்களோட மனசை புண்படுத்துகிற நோக்கத்துக்காக நான் சொல்கிறது இல்லைங்க. உங்கள் சர்க்கிள்லேயே பணக்கார வீட்டுக்காரங்க, அதாவது ஒரு ஆணோ பொண்ணோ ஒருத்தவங்க பணக்காரங்களா இருப்பாங்க. அவங்க நினைச்ச பொருளை அடுத்த நாளே வாங்கிடுவாங்க. அவங்க யார் யார்கிட்டலாம் பேசணுமோ, ஒரு பெரிய செலிபிரிட்டி கிட்டயோ இல்லை யார் கூடயும் பேசணும்னா கூட டக்கு டக்குன்னு அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு அவங்களோட பேக்ரவுண்ட் வந்து இருக்குங்க. ஆனால் அவங்க எல்லாருமே பொதுவாகவே குழம்புற ஒரு விஷயம் என்னன்னா, என்னை வந்து எங்கள் அப்பா கண்டுக்கவே மாட்டுறாரு, என்னை வந்து எங்கள் அம்மா வந்து கண்டுக்கவே மாட்டுறாங்க, பேசவே மாட்டுறாங்க, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருக்குது, எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கு போகிறதுக்கே ஒரு மாதிரி ப்ரெஷராக இருக்குது, வீட்டுக்கு போகவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு தனியாக வீடு எடுத்துலாம் தங்கியிருப்பாங்க பேச்சுலர்ஸாக, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு. அப்பா அம்மா அவங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு அவங்களோட அருமை தெரியறது இல்லைங்க. அதே மாதிரி தான் பெற்றவங்களுக்கும் அவங்க இருக்க போகிறதே இன்னும் கொஞ்ச நாள் தான், நம்மளோட குழந்தைங்களை வந்து நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் அவங்களுக்கு இருக்கிறது இல்லைங்க. இப்பேற்பட்ட சூழ்நிலையை உங்களில் நிறைய பேர் மீட் பண்ணியிருப்பீங்க. அதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் ஒருத்தராக இருக்கலாம், மேபி இந்த ஸ்டோரியை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்குமே அந்த ப்ராப்ளம் இருக்கலாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு ஸ்டோரியில், அதாவது ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையில் எவ்வளவோ டார்ச்சர் இருக்குங்க. ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஹை கிளாஸ் பொண்ணாக இருக்கட்டும், அவங்களோட வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட இந்த ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு நிறைய தலைவலிங்கெல்லாம் வருங்க. ஏரியாவில் இருக்கிற நிறைய பசங்களாம் வந்து லவ் லெட்டர் கொடுக்குறது, என்னை லவ் பண்ணு என்னை லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து, அத்தை மாமா இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவளை ஏன் படிக்க வைக்கிற, வேமாவே கல்யாணம் பண்ணி வச்சிரு, இதோ என் பையன் சும்மா தான் இருக்கிறான், இதோ என் பையன் படிப்பை முடிச்சுட்டான், என் பையன் வந்து வேலைக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு மேலே ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸை போட்டு திரிப்பாங்க. இது எல்லாத்தையுமே கடந்து தான் அந்த பொண்ணுங்க ஒரு குறிப்பிட்ட ஏஜை தாண்டியே வரணுங்க. அதை தாண்டிட்டாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை சுமூகமாக போயிடும். இன்னைக்கு இந்த ஒரு சமூகத்தில் நிறைய பொண்ணுங்க அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு தாங்க இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியில் திருச்சியை சேர்ந்த வாசுகிங்கிற ஒரு பொண்ணு, அவங்க அப்பாவுக்கு ஒரு கண்ணு தெரியாதாங்க, அதோட அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் எப்படி படிக்க வச்சாரு, அந்த பொண்ணுங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில் எவ்வளவோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தும் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணி கரெக்டாக போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு அமானுஷ்யத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. அந்த அமானுஷ்யம் அவங்கள கிட்டத்தட்ட 4 வருஷமாக பின்தொடர்ந்து வருதுங்க. இந்த ஸ்டோரி அந்த பொண்ணு எனக்கு அனுப்பும்போதே எனக்கு அது ஒவ்வொரு விஷயத்தையும் படிக்க படிக்க அவங்க அனுப்பின வாய்ஸ் நோட்டை கேட்க கேட்க எனக்கே ஒரு மாதிரி கண் கலங்கிருச்சுங்க. ரொம்பவே திகிலான ஒரு உண்மை அமானுஷ்ய சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்மளோட ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். வாங்க ஷோக்குள்ளே போகலாம். ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணோட பேர் வாசுகிங்க. வாசுகி திருச்சியில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை சேர்ந்தவங்க. அவங்களோட ஏரியாவோட நேம்லாம் மென்ஷன் பண்ண வேணாம்னு சொன்ன காரணத்தினால என்னால் மென்ஷன் பண்ண முடியலைங்க. வாசுகி வீட்டில் வாசுகி, அவங்களோட தங்கச்சி, அவங்களோட அப்பா அம்மா, இவங்க 4 பேர் தான் ஒரு குடும்பங்க. ஆக்சுவலாக இவங்களோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு தனி வீடு. இந்த வீட்டில் கீழ் போர்ஷன் இருக்கும், மேல் போர்ஷன் இருக்கும். கீழ் போர்ஷனில் வந்து அவங்களோட சொந்தக்காரங்களாம் இருக்கிறாங்க. லைக் அவங்களோட சித்தப்பா, சித்தி, அவங்களோட வீட்டு ஆட்கள் எல்லாருமே கீழே எடுத்துக்கிறாங்க. அந்த சித்தப்பாங்கிறவர் யாருன்னா இவங்க அப்பாவோட கூட பிறந்த தம்பி. இன்னொரு தம்பி இருக்கிறாரு, அவர் வேற ஒரு ஏரியாவில் வீடு வாடகைக்கு இருக்கிறாரு அவரோட குடும்பத்தோட. இப்போ இவங்க வீட்டுக்கு கீழே ஒரு ஸ்டெப்ஸ் வருவாங்க. அந்த ஸ்டெப்ஸில் ஏறி வந்தால் மேல் போர்ஷன் தான் இவங்களோட வீடு. இவங்களோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் டோரை ஓப்பன் பண்ணால் ஒரு பெரிய ஹால், ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குமாங்க. அந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு சாமி ரூம் இருக்குமா. சாமி ரூம்னா அதுக்கு தனியாக ரூம்லாம் கிடையாது, இவங்க வெளியே கபோர்ட் மாதிரி ஒரு அமைப்பு வச்சுருப்பாங்களாம் சின்னதாக. இதுதான் இவங்க வீட்டோட அமைப்புங்க. ரொம்பவே சின்ன வீடு தான் வச்சுக்கோங்களேன், ஒரு 1 BHK தான். வாசுகியோட அப்பாவுக்கு ஒரு கண்ணு தெரியாதாங்க. அவருக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த ப்ராப்ளம் இருக்குது. அதோட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த குழந்தைங்களை வந்து படிக்க வைக்கிறாரு. அவங்க வீட்டாளுங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கண்ணு தான் தெரியலைல்ல, பேசாமல் நீ வந்து எங்கேயாவது வேலைக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்க அப்பா இல்லை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிறு தொழில் வச்சிருக்கிறாரு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி இந்த வாசுகியும் அவங்களோட தங்கச்சியும் பிறந்ததுக்கப்புறமா அவருக்கு வீடு வாங்குற ஒரு அதிர்ஷ்டமும் வந்திருக்குது. ஆக்சுவலாக இந்த வீடே, இப்போ நான் ஒரு வீட்டோட அமைப்பு சொன்னேன் இல்லையா, அந்த தனி வீடே அவங்க அப்பாவோடது தான்.
ஆனால் அவர் பண்ண தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட தம்பிங்க 2 பேரோட பேர்லையும் இந்த வீட்டை வாங்கியிருக்கிறாரு. அதாவது இடத்தோட சேர்த்து இந்த வீட்டை வாங்கியிருக்கிறாரு. இவங்களாம் இந்த வீட்டை கட்டலை. ஆல்ரெடி கட்டின ஒரு பில்டிங்கை 1 வருஷம் தான் ஆயிருக்குது. பில்டர்கிட்ட இருந்து தான் இந்த வீட்டையே வாங்கியிருக்கிறாருங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் சின்ன வயசுல இருந்தே அவங்களோட தம்பிங்க 2 பேரும் அண்ணனை பார்த்து பொறாமப்படுவாங்களாம். ஏன்னா அண்ணன் வந்து படிக்கலை, 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் படிச்சிருக்கிறாரு. அவரால் இவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியுது, நம்ம வந்து காலேஜ்லாம் முடிச்சிருக்கிறோம், நம்மளால் எதுவுமே பண்ண முடியலையே, நம்மளால் ஏன் எதுவுமே வாங்க முடியலை, நம்ம வாங்குற சம்பாத்தியத்தை விட அவன் வந்து அதிகமாக சம்பாதிக்கிறானா, அவர் வந்து நிறைய ஆட்கள் எல்லாம் சம்பாரிச்சு வச்சிருக்கிறாரு. கான்டாக்டில் இருக்கிற ஆட்களை வச்சு தான் இந்த வீட்டையே முடிச்சிருக்கிறாரு. லைக் 30 லட்ச ரூபா சொன்ன வீட்டை 20 லட்ச ரூபாய்க்கு அப்போ வாங்கியிருக்கிறாருங்க. இப்போ கரண்ட்ல அந்த வீட்டோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 1.5 கோடிக்கு மேலே போகுது. அதனாலேயே அந்த தம்பிங்க 2 பேருமே அண்ணன் ஃபேமிலி மேலேயும் அண்ணன் மேலேயும் ஒரு வெஞ்சின் வச்சிருக்கிறாங்க. எப்படா அவன் கீழே விழுவான், அவனோட சொத்தை வந்து நம்ம இப்போ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இவங்களுக்கெல்லாம் மனசுக்குள்ள ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டாங்களாம். எல்லா ஃபங்க்ஷன்லையும் வந்து கலந்துக்கிறது, நல்ல மாதிரியே நடிச்சிட்டு இருப்பாங்களாம். இது வாசுகியோட அம்மாவுக்கு தெரியுமாங்க. அப்பா கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாரு, அடிப்பாருன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்களாம். இது வாசுகிக்கும் அவங்களோட தங்கச்சிக்குமே ஒரு கட்டத்துக்கு மேலே தெரிய வருது. வாசுகியை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஸ்வல் எல்லார் வீட்லேயும் ஒரு மகாலட்சுமி பிறப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பெண் குழந்தைங்க. இவங்க பிறந்ததுலேருந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்குமே இவங்களுக்கு எந்த ஒரு டார்ச்சரோ எந்த ஒரு அமானுஷமோ இல்லை எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. அதுக்கு காரணம் அவங்களோட அப்பாவும் அம்மாவும் அவங்கள பொத்தி பொத்தி வளர்க்குறாங்க, கரெக்டாக ஒரு ஸ்கூலில் சேர்க்குறாங்க. 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. ஆனால் 6th ஸ்டாண்டர்டில் இருந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்குமே அவங்க ஏரியாவில் இருக்கிற ஒரு பையன், அதாவது அவங்க ஏரியா கிடையாது, அவங்க ஏரியாவுக்கு பக்கத்து ஏரியாவில் இருக்கிற ஒரு பையன் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த பொண்ணை பின்னாடியே ஃபாலோ பண்ணுவானா, லவ் லெட்டர்லாம் கொடுப்பானா. 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இந்த பொண்ணை வந்து கம்பல்சரியாக, அதாவது நீ என்னை லவ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி இருக்கிறான். அது எதையுமே இந்த பொண்ணு காதில் வாங்கிக்கல. அது போக அவங்க அப்பா கிட்டையும் சொல்லலை. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லிட்டு வாசுகிக்கு தெரியுமாங்க. அதனாலேயே இந்த பையனை இக்னோர் மட்டும்தான் பண்ணுவாங்களே தவிர்த்து அவங்க வீட்லேயும் போயிட்டு சொல்கிறது கிடையாது. வாசுகிக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு இருப்பாங்களாங்க. அவங்களோட பேர் தர்ஷு. இந்த தர்ஷுங்கிற பொண்ணுக்கு அந்த பையன் பின்னாடியே வர்றது எல்லாமே தெரியும். இருந்தாலும் இந்த வாசுகிங்கிற பொண்ணு யாருக்கிட்டையும் சொல்லாதன்னு சொன்ன காரணத்தினால அந்த பொண்ணும் அவங்களோட அப்பா கிட்ட சொல்கிறது இல்லையா. இப்படியே உங்களோட வாழ்க்கை போய்கிட்டு இருந்திருக்குதுங்க. 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும் போதே வாசுகியை அவங்களோட அத்தை, அதாவது அவங்க அப்பாவுக்கு கூட பிறந்த தங்கச்சி ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க வந்து அவங்களோட பையனுக்கு வாசுகியை பொண்ணு கேட்டிருக்கிறாங்க அவங்க அப்பா கிட்ட. 8th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருக்கிறா, அவளை போயிட்டு பொண்ணு கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா திட்டி அனுப்பி விட்டுறாரு. அவங்க அதோட நிப்பாட்டலைங்க. தொடர்ந்து வாசுகி அப்பாவுக்கு ஒரு மாதிரி பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. பிரச்சனை மீன்ஸ் அவரை வந்து ஒரு மாதிரி மண்டையை கழுவிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏங்க இன்னுமே படிக்க வச்சுட்டு இருக்கீங்க, பொம்பளை பிள்ளையாக பிறந்தா பாத்திரம் கழுவுறது, வீட்டை பெருக்கிறது, வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டோமா, அவ்வளவுதான், நீங்கள் எதுக்கு படிக்கலாம் வச்சுட்டு இருக்கீங்க, எங்கேயோ எவன் கூடயே போயிட்டு வாழ போகிற பொண்ணுக்கு நீங்கள் ஏன் வந்து படிப்பை கொடுக்குறீங்க, தேவையில்லாமல் உங்களோட காசு தான் வேஸ்ட் ஆகும், பேசாமல் அந்த காசை சீக்கிரமாக போட்டு இந்த இஎம்ஐ முடிச்சுட்டு போயிடலாம்ல. ஏன்னா 15 லட்ச ரூபா லோன் போட்டு வாங்கியிருக்கிறாரு. 20 லட்ச ரூபா வீட்டுக்கு 5 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டு 15 லட்ச ரூபா லோன் போட்டு இப்போ 6 லட்ச ரூபாயோ 5 லட்ச ரூபாயிலே நிற்கிது. அந்த 5 லட்ச ரூபாய் மொத்தமாக கட்டிட்டு போயிடலாம்ல இதுங்க ரெண்டையும் படிக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டாளுங்க எல்லாருமே ஒரு மாதிரி ஏளனமாக பேசுவாங்களாம். பேசுகிறதும் ஒரு பொண்ணு தான் அவங்க அத்தை. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க அப்பா எதுக்குமே காது கொடுக்க மாட்டாராங்க. என்னோட விருப்பம், என் பொண்ணே எனக்கு படிக்க பிடிக்கல, நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் மட்டும்தான் அவளை நான் வந்து கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவரோட பொண்ணுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்குறாருங்க. அவரால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பொண்ணை படிக்க வைக்கிறாரு. அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாருங்கிற பட்சத்தில் வாசுகியும் டியூஷன்லாம் போக மாட்டாங்களாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டியூஷன்லாம் போவாங்களாம். இவங்க நல்லா படிக்கிற பொண்ணு வேற, இருந்தாலும் அப்பாவோட கஷ்டம் அறிஞ்சு டியூஷன் வேணான்னு சொல்லிடுறாங்க. இப்படியே இவங்களோட வாழ்க்கை சுமூகமாக நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்குது. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாகவே இருந்தாலும் என்னதான் காசுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் அது இதுன்னு வந்தாலும் இவங்களோட வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும் குறையவே இல்லை, கரெக்டாக தாங்க போயிட்டு இருந்திருக்குது. ஆனால் வாசுகி 10th ஸ்டாண்டர்ட் போனதுக்கு அப்புறமா இந்த ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தான் இல்லையா, 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு பையன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தான் இல்லையா, மிரட்டினான் இல்லையா, அந்த பையன் இவங்க பின்னாடி வரதே இல்லை. ஒரு வாரமாகவே வாசுகி பின்னாடி அந்த பையன் வரதே இல்லை. இதை கவனித்த வாசுகி அவங்களோட ஃப்ரெண்டு தர்ஷு கிட்ட கேட்கும்போது அவங்க தான் சொல்கிறாங்க, அவன் வேற ஒரு பொண்ணை பார்த்து அவங்க 2 பேர் லவ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பையன் RX100ல் ஒரு அந்த பொண்ணு லவ் பண்ணுற பொண்ணு கூட இவங்க கண்ணு முன்னாடியே அந்த பக்கம் போயிருக்கிறான் சிரிச்சுக்கிட்டே இவங்களை பார்த்துக்கிட்டே. இப்போதான் வாசுகிக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக இருந்திருக்குதுங்க. பாடா இதுக்கப்புறம் நம்ம பின்னாடி வரமாட்டான், டார்ச்சர் பண்ண மாட்டான், ஒரு தொல்லை ஒளிஞ்சதுடான்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அந்த பையன் கூடையே இன்னொரு பையன் வருவானாம். இந்த பொண்ணை பார்க்கும்போது அந்த பையன் கூட ஃப்ரெண்டு ஒருத்தன் இருப்பானா, அந்த பையன் இப்போ
வாசுகியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். நான் லவ் பண்ணுறேன், என்னை நீயும் லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு ரோஸ்லாம் கொடுக்கறது, கொஞ்சம் அப்படியே டார்ச்சர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு மறுபடியும் ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது 10th ஸ்டாண்டர்டில். அந்த விஷயத்தையுமே கடந்து போகிறாங்க வாசுகி. ஆனால் அவங்களோட அத்தை சும்மா இல்லாமல் கடை வீதியில் வச்சு, அதாவது இந்த ஸ்கூலுக்கு போகிற வழியில் ஒரு கடை வீதி இருக்குமா, இந்த பையன் இந்த ஆல்ரெடி ஃபாலோ பண்ண பையனுக்கு அப்புறமா இப்போ ஒருத்தன் வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான் இல்லையா, அந்த பையன் வாசுகியை வழிமறைச்சு பேசிகிட்டு இருக்கும்போது குருட்டாம்போக்கில் பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நீ என்னவோ சொன்ன, அவள் படிக்கிறா கிளிக்கிறான்ட்டு, அவள் பாரு பசங்களோட ஊர் சுற்றிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு 1க்கு 2 சொல்லி என்னோட பையனை வந்து இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், கல்யாணம் பண்ணிட்டு கூட அவள் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கலாம், இல்லை படிக்காமே இருக்கலாங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்க அப்பாவுக்கு நம்பிக்கை இல்லைங்க. இப்பையும் அவரோட பொண்ணை தான் நம்புகிறாரு. எனக்கு வந்து என் பொண்ணை பற்றி தெரியும், அவள் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா, நான் பார்த்துக்கிறேன், நீ பேசாமல் போ அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறமா இன்னுமே அவங்க கடுப்பாயிடுறாங்க. இப்போது இவ்வளோ எதிர்ப்புகளையும் தாண்டி வாசுகி 11th ஸ்டாண்டர்டுக்கு போகிறாங்க. 11th ஸ்டாண்டர்ட் போனதுக்கப்புறமா அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்டடீஸ்லாம் டியூஷன் போயே ஆகணுங்கிற ஒரு சுச்சுவேஷனில் அவங்க அப்பா கொஞ்சம் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு டியூஷன் ஃபீஸ்லாம் ரெடி பண்ணி கொடுத்து வாசுகியே வேணான்னு சொன்னாலும் அவர் அனுப்பி வைக்கிறாருங்க. அப்படி வாசுகியும் அவங்களோட ஃப்ரெண்டு தர்ஷுவும் டியூஷனுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்னன்னா, முதல்ல ஃபாலோ பண்ணான் இல்லையா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு பையன், அந்த பையன் சூசைட் பண்ணி இறந்துட்டான். எதனால் அப்படின்னா, அவன் லவ் பண்ணிட்டு இருந்தான் இல்லையா, RX சென்டரில் கூட அன்னைக்கு ஒரு பொண்ணு கூட போயிட்டு இருந்தான் இல்லையா வாசுகி பார்க்கும்போது, அந்த பொண்ணு அந்த பையனை வேணான்னு சொல்லிட்டாங்களாம். அதனால் அந்த பையன் சூசைட் பண்ணி இறந்துட்டானாங்க. இதை கேட்டதுக்கப்புறமா வாசுகியோட மனசுக்குள்ள ஒரு மாதிரி இனம் புரியாத ஒரு பயம் வருதுங்க. அது எதனாலங்கிறது அந்த பொண்ணுக்கு அப்போ தெரியலை. இப்போது வாசுகி தர்ஷு 2 பேருமே அவங்களோட டியூஷன் முடித்து ஒரு ஏரியாவை தாண்டி தான் வரணுமா. அதாவது இறந்து போன பையனோட வீட்டை தாண்டி தான் அவங்க 2 பேருமே இவங்களோட வீட்டுக்கு வரணும். இந்த இறந்து போன பையனோட வீட்டுக்கு அப்புறமா தர்ஷுவோட வீடு வரும். தர்ஷு கிட்ட சைக்கிள் கிடையாது, வாசுகியோட சைக்கிளில் தான் 2 பேருமே வருவாங்க. ஸ்கூலுக்கு போகும்போதும் தர்ஷுவை வாசுகி தான் பிக்கப் பண்ணி அவங்களோட ஸ்கூலுக்கு கூட்டு போகிறது, ரிட்டன் வரும்போது அவங்களோட வீட்டில் இறக்கி விடுறதுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த பையனோட வீடை தாண்டி வரும்போது அந்த எப்பயுமே நின்றுட்டு இருப்பானா அந்த பையன் ஒரு இடத்துல, அந்த இடத்துல நின்று வாசுகியவே பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலிங்க. திரும்பி பார்க்குறாங்க, அங்கே யாருமே இல்லை. ஆனால் வாசுகியை யாரோ ஒருத்தவங்க வீடு வரைக்குமே ஃபாலோ பண்ணி வர மாதிரியான ஒரு உணர்வு அந்த பொண்ணுக்கு வர ஆரம்பிக்குதுங்க. இது மேபி அவங்களோட கற்பனையாக கூட இருக்கலாம். எப்பயுமே வம்பிழுத்துக்கிட்டு லவ் பண்ணுறேன்னு சொன்ன ஒரு பையன் இறந்து போனதுக்கப்புறமா ஆத்மாவாக வந்து நம்மளை எதனா ஒன்று பண்ணிடுவானோ, நம்மளையும் கொன்றுவானோ அப்படிங்கிற மாதிரியான பயம் ஆஸ் யூஸ்வல் நார்மலாக ஒரு பொண்ணுக்கு வர்றது தாங்க. ஒருவேளை அந்த மாதிரி தான் எதனா ஒரு உணர்வு இருக்கும் போலன்னு சொல்லிட்டு அவங்களும் கண்டுக்காமல் விட்டுறாங்க. அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் நார்மலாக தாங்க போயிருக்குது. அவங்களோட கனவுல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. 2வது நாள், அதாவது இந்த சம்பவம் நடந்த அடுத்த நாள், தர்ஷுவும் வாசுகியும் அவங்களோட டியூஷனுக்கு போயிட்டு ரிட்டன் வெளியே வரும்போதே அவங்க டியூஷன் டீச்சர் சொல்கிறாங்க, வேகமா வீட்டுக்கு போயிருங்க, மழை வர மாதிரி இருக்குது, இடி மின்னலாக இருக்குது, சீக்கிரம் போயிருங்கன்னு சொல்லிட்டு அலாட் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. ஆனால் இந்த 2 பொண்ணுங்களும் எவ்வளோதான் சீக்கிரமாக வந்தாலும் வர வழியிலேயே மழை பயங்கரமாக பெய்ய ஆரம்பிக்குதுங்க இடி மின்னலோட. பயந்துக்கிட்டு அது எந்த இடனே தெரியாமல் ஒரு இடத்துக்குள்ளே, அதாவது ஒரு தகரம் மாதிரி நீட்டிகிட்டு இருக்குது, ஒரு கார் பார்க்கிங் மாதிரியான ஒரு ஏரியான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இடம் ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த ஏரியாவில். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க மலைக்கு ஒதுங்குறேன்னு சொல்லிட்டு அந்த தகரத்துக்குள்ளே போயிடுறாங்க சைக்கிளோட, வாசுகியும் தர்ஷுவும். 2 பேருமே அந்த தகரத்துக்குள்ளே போய் நின்றுட்டு மழை விட்டதுக்கப்புறமா போகலான்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு வாசுகி அந்த இடத்த சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. அடிக்கிற மலைக்கு ஆப்போசிட்டில் யாராச்சும் ஒருத்தவங்க வந்தாங்கன்னா கூட தெரியாதாங்க, அந்த அளவுக்கு பயங்கரமாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போது வாசுகி ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. அவங்களுக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி புல்லரிக்குதுங்க. ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, யாரோ ஒருத்தவங்க இவங்களுக்கு பக்கத்தில் நிற்கிற மாதிரியான ஒரு உணர்வு இந்த பொண்ணுக்கு வந்திருக்குதுங்க. இப்போ தான் அவங்க ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. இவங்க நின்னது அந்த பையனோட வீட்டுக்கு முன்னாடிங்க. அந்த பையனோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் பார்க்கிங் மாதிரி இருக்குமா, தகரம் போட்டு. அது கார் பார்க்கிங் கிடையாது, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல நின்று தான் அந்த பையன் எப்பயுமே வாசுகியை சைட் அடிப்பானா. முந்தின நாள் நைட்டு கூட இவங்க அந்த டியூஷன் முடிச்சு போகும்போது அந்த இடத்துல இந்த பையன் நிற்கிற மாதிரியான ஒரு உணர்வு தான் இந்த பொண்ணுக்கும் வந்திருக்குது. இப்போது வாசுகிக்கு சரியாக படலைங்க. தர்ஷு கிட்ட சொல்கிறாங்க, ஏய் பாடி இப்போ நம்ம மலையில் நனைஞ்சிக்கிட்டே வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லும்போது தர்ஷு என்ன சொல்கிறாங்கன்னா, ஏய் என்னடி மழை எப்படி பெஞ்சிக்கிட்டு இருக்குது, வீட்டுக்கு போனால் எப்படி போவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சுடிதாரை இப்படி தூக்கி விட்டுருக்குறாங்க. அவங்களோட ஆக்டிவிட்டிஸே சரி கிடையாது. ஆக்சுவலி தர்ஷுவோட கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக ஒரு அரட்டல் சத்தம் போட்டாலே பயப்படுற ஒரு பொண்ணாங்க. அப்படி இருக்கிற ஒரு பொண்ணு ஒரு மாதிரி சத்தாப்புக்கேன்னு, அதாவது ஒரு மாதிரி ரகடாக நின்றுக்கிட்டு ஒரு ஆம்பளையோட பாடி லாங்குவேஜில்
என்னடி ஆ இங்கேயே இருப்போம், இப்போ என்ன பிரச்சனை, நம்ம 2 பேர் தானே இருக்கிறோம், இதில் உனக்கு எதனா பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ரூடாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அது போக வாசுகி கிட்ட நெருங்கி வந்தவங்க வாசுகியோட கையவும் பிடிக்கிறாங்க. இவங்களுக்கு சரியா படலைங்க. தர்ஷு என்னடி பண்ற, ஏண்டி ஒரு மாதிரி பிஹேவ் பண்ற, உன்னை பார்த்தா நீயாவே இல்லை, உடம்புக்குள்ள வேற யாரோ இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க கேட்கும்போது, ஆமாண்டி, ஆமா நான் வேற ஒருத்தன் தான், என்ன இப்பயாச்சும் என்னை லவ் பண்றியா அப்படிங்கிற மாதிரி அந்த பையனோட வாய்ஸ்ல தர்ஷு பேசுறாங்க. பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம தர்ஷு அவங்களோட ஃப்ரெண்டு, அவங்கள அந்த இடத்துல விட்டுட்டும் போக முடியாது, அவங்களோட சைக்கிள் அங்கேயே நிப்பாட்டிட்டு தர்ஷுவோட கையை பிடிச்சி வாசுகி இழுத்துக்கிட்டு வேமா மலையில ஓடி இருக்கிறாங்க. இந்த இடத்த விட்டு ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஓடினதுக்கு அப்புறமா தர்ஷு நார்மலா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏய் மழை பெய்யுதுடி, எதுக்கடி என்னை இழுத்துட்டு வந்த, ஜலதோஷம் பிடிச்சிக்கிட்டு எங்க அம்மா திட்டுவாங்கடின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நார்மலா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது வான்னு சொல்லிட்டு தர்ஷுவை அவங்களோட வீட்டில் போய் விட்டுட்டு வாசுகி அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. அதாவது நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லலை, அவங்களுக்கு பயமா இருக்குது. மழை அதிகமாக பெஞ்சதுனால ஒரு இடத்துல சைக்கிளை கீழே போட்டேன்ப்பா கண்ணு தெரியாம, அந்த இடத்துல போட்டுட்டு நாங்கள் பாட்டுக்கு ஓடி வந்துட்டோம், நனைஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வந்துட்டோங்கப்போ அவங்க அப்பாவும் எதுவும் சொல்லலையாங்க. நான் வேணா போய் எடுத்துட்டு வரேமா எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டா, இல்லப்பா நான் பாத்துக்கிறேன், தர்ஷுவோட வீட்டுக்கு பக்கத்துல தான் நிப்பாட்டிட்டு வந்திருக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லும்போது அவங்க அப்பாவும் விட்டுறாரு. அன்னைக்கு நைட்டு முழுக்க வாசுகிக்கு தூக்கமே வரலங்க. அவங்க வீட்டுக்குள்ள இவங்களை தவிர்த்து வேற யாரோ ஒருத்தவங்க இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு. உருண்டு புரண்டு தூங்குறதுக்கு ட்ரை பண்றாங்க, அவங்களுக்கு தூக்கமே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேல ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுறாங்க. நைட்டு 1:30 2 மணி இருக்குமா அவங்க தூங்கும் போது, தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு எப்பயும் போல தர்ஷுவை கூப்பிடுறதுக்காக போறாங்க. இப்போ தர்ஷுவை போயிட்டு அவங்க வீட்டில் கூப்பிட்டுக்கிட்டு அங்கேருந்து அந்த பையனோட வீட்டு வாசலில் இருக்கிற சைக்கிளை எடுத்துட்டு போகணும் வாசுகி. அப்படி இருக்கும் பட்சத்தில் தர்ஷுவோட வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த பொண்ணுக்கு குளிர் ஜுரமாங்க, எந்திரிக்கவே முடியலையாம். ஒரு மாதிரி காய்ச்சல் சளி உதறுதான் உடம்பே. அவங்க அம்மா திட்டுறாங்க வாசுகியை, பொண்ணு தான் மலையில நனைஞ்சா தாங்க மாட்டான்னு தெரியாதா உனக்கு, நீ பாட்டுக்கு மலையில நனைய விட்டு கூட்டு வந்திருக்கிற, அங்கே பாரு குளிர் ஜுரத்தில் அவளால் எந்திரிக்க கூட முடியல, படுத்த படுக்கையா இருக்கிறா. அவங்க அப்பா இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும்னு சொல்லியிருக்கிறாரு, இன்னைக்கு அவள் ஸ்கூலுக்கு வரமாட்டா, லீவ் லெட்டர் நீ ஸ்கூலில் கொடுத்துன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட லெட்டர் கொடுத்து விட்டுறாங்க. இப்போ வாசுகியோட மைண்ட்ல டபுள் தாட் ஓடுதுங்க. ஒருவேளை தர்ஷுவோட அம்மா சொல்ற மாதிரி அந்த பொண்ணு மலையில நனைஞ்சனால தான் அவளுக்கு உடம்பியாம போச்சா, இல்ல அந்த பையனோட ஆத்மா எதனா ஒன்று பண்ணிருச்சா? அப்படியே பயந்துக்கிட்டே அந்த சைக்கிள் நிற்கிற இடத்துக்கு போய் பார்த்தா 2 சைக்கிளோட டயரும் பஞ்சர்னு கூட சொல்ல முடியாதாங்க, யாரோ ஒருத்தவங்க கூர்மையான பொருளை வச்சு குத்தி கிழிச்சிருக்கிறாங்க டயரை. அங்கே இருக்கிற ஒரு தாத்தாவே கேட்குறாரு, அம்மா இது ஓன் சைக்கிளாமா? ஆமாம் தாத்தா, நேற்று நைட்டு வச்சுட்டு போயிட்டேன். என்னம்மா இப்படி கிழிச்சு வச்சிருக்கிறானுங்க, இந்த மாதிரி இந்த ஏரியா பசங்க யாரும் பண்ண மாட்டானுங்கம்மா, ஏதோ தப்பாக இருக்குமா, எதுக்கு ஒரு கோவில் கீவிலுக்கு போயிட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு, யாருன்னே தெரியாத ஒரு தாத்தா. இப்போ இந்த இன்சிடென்ட் எல்லாமே வாசுகியோட மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சு ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணுதுங்க. அந்த பையன் தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருப்பான், அந்த பையன் கண்டிப்பா நம்மளை மறுபடியும் தேடி வருவான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு வருது. அதோட ஸ்கூலுக்கு போயிட்டு அவங்களால ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியலையாங்க. ஒரு வழியாக ஸ்கூலை முடிச்சுட்டு அன்னைக்கு டியூஷனுக்கும் அந்த பொண்ணு போகலை, நேராக தர்ஷுவோட வீட்டுக்கு போகிறாங்க. தர்ஷு வீட்டில் இல்லை, அவங்க அப்பா அம்மாவும் இல்லை, வெளியே பூட்டு தொங்குது. பக்கத்து வீட்டில் கேட்டால் ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறாங்க. காலையிலே போகிறேன்னு சொன்னாங்க. ஆமாப்பா காலையில் போயிட்டு வந்தாங்க, மறுபடியும் என்னாச்சுன்னு தெரில, அந்த பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு ஆட்டோவில் தான் கூப்பிட்டு போகிறாங்க, இப்போ தான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க எதுவுமே கேட்டுக்கல, நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க. தர்ஷு வாசுகிக்கு கால் பண்ணி, உன்னை விட்டுட்டு என்னால் இருக்கவே முடியலை, சீக்கிரமாக என் கூட வந்துரு, இங்கே வா, என் வீட்டுக்கு வா, இல்லைனா நான் உன் வீட்டுக்கு வந்துடுவான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தப்பான வார்த்தைகளாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இது வாசுகிக்கு ஒரு பயத்தை கொடுக்க ஆரம்பிக்குது. இதை தர்ஷுவோட அப்பா அம்மா கிட்ட போயிட்டு சொல்லிடலான்னு சொல்லிட்டு ஒரு நாள் டியூஷனுக்கு போகும்போது அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தா அகைன் அவங்களோட வீட்டில் வெளியே பூட்டு தொங்குது, வீட்டில் யாருமே இல்லை. அக்கம் பக்கத்தில் கேட்கும்போது அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நார்மலாக சொல்கிறாங்க. எந்த ஹாஸ்பிட்டல்னு கேட்டு வாசுகி அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போகிறாங்க. ஏன்னா ரொம்ப தூரம்லாம் கிடையாது, இவங்களோட ஏரியாவில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் தான். அந்த கிளினிக்கில் போய் பார்த்தா அவங்களோட ஃபேமிலி அங்கே இல்லைங்க, அங்கே வரவே இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் எங்கே போனாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க வாசுகி. இப்போ தர்ஷுவோட அப்பா அம்மா தர்ஷு 3 பேருமே ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க அவங்க வீட்டுக்கு முன்னாடி. அந்த பொண்ணு மயக்கம் அடைஞ்சிருக்கிறாங்க. உடம்பெல்லாம் ஒரு மாதிரி திருநீர் பூசி, அதாவது நெத்தியில் திருநீர், அவங்களோட உடம்பெல்லாம் அங்கங்கே திருநீர் பூசி ரொம்ப பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி எங்கேயோ மந்திரிச்சு விட்டு வந்த மாதிரி இருக்கிறாங்க. இப்போது அவங்க அப்பா எதுவுமே பேசாதுன்னு சொல்லிட்டு கையை வச்சு சைகை காட்டிட்டு அந்த பொண்ணை கூட்டு போயிட்டு அவங்களோட பெட்ரூமில் படுத்து தூங்க வச்சுட்டு அந்த கதவை லாக் பண்ணுறாரு. அவங்களோட பெட்ரூம் டோரை லாக் பண்ணிவிட்டு வெளியே வந்து ஹாலில் உட்காந்து இந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க, கொஞ்ச நாளாகவே என்னோட பொண்ணோட ஆக்டிவிட்டிஸ் சரியில்லை, அன்னைக்கு நீங்கள் 2 பேருமே மலையில் நனைஞ்சிட்டு வந்தீங்களாமே, எங்கே போனீங்க, உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ வாசுகி உண்மையை சொல்கிறாங்க. இந்த மாதிரி 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு பையன் வந்து என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தான்,
அந்த பையன் வந்து வேற ஒரு பொண்ணோட கமிட் ஆகிட்டான். அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து இறந்துட்டான். அந்த பையனோட ஆத்மா எங்களை பின்தொடருதோன்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குது அங்கிள். இது எந்த அளவுக்கு உண்மையா பொய்யாங்கிறது எனக்கு தெரியல. என்னோட கற்பனையாக கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்டையும் என்னோட அப்பா அம்மா கிட்டேயும் சொல்லாமல் இருந்தேன்னு சொல்லும்போது, மா அதுதாம்மா உண்மை. கொஞ்ச நாளாகவே தர்ஷுவோட ஆக்டிவிட்டி சரியில்லை. நிறையா கறி குழம்பு வேணும், சாப்பிடணும்னு சொல்லிட்டு நிறையா சாப்பிட்றா. ஆனால் எந்த அளவுக்கு சாப்பிட்றாலோ அந்த அளவுக்கு வெயிட் லாஸ் ஆகுறா. கண்ணு கீழே கருவளையம் வந்து ஆள் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி உடஞ்சி போய் நைட்டு அலறி அடித்து எந்திரிச்சு எனக்கு வந்து வாசுகி வேணும்னு சொல்லிட்டு கத்துவா. உனக்கு ஃபோன் போட்டு உங்ககிட்டயும் வந்து தப்பான வார்த்தைகள்லாம் பேசியிருக்கிறா. அதை என்னோட மனைவி கவனிச்சிருக்கிறாங்க. கொஞ்ச நாளாகவே அவளை நாங்கள் ஹாஸ்பிட்டலில் காட்டிகிட்டு இருந்தோம். ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே இருக்கிற நர்ஸுமே சொன்னாங்க, நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு கோவிலுக்கு கூட்டு போய் பாருங்கன்னு சொன்னாங்க. எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டு போய் பார்க்கும்போது மந்திரிச்சு விடும்போது அங்கே இருக்கிற பூசாரி தான் சொல்லியிருக்கிறாரு, இந்த பொண்ணோட உடம்புக்குள்ளே வேற ஒரு ஆத்மா இருக்குது, அது ஒரு பையன், இந்த பொண்ணோட உயிரை அது எடுத்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தான் இவங்களுக்கு பயம் வந்து தொடர்ந்து 3 நாள் கூட்டு வந்து மந்திரிச்சு விட சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து 3 நாளுமே இவங்க கோவிலுக்கு தான் போயிருக்கிறாங்க, மந்திரிச்சு விடுறதுக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு போகலை. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ தான் 3வது நாள், அதாவது வாசுகி வந்து தர்ஷுவோட அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது 3வது நாளுங்க அந்த பொண்ணுக்கு இதோட அந்த ரிச்சுவல் முடிஞ்சு இந்த பையன் அவளோட உடம்புக்குள்ளேருந்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி மொட்டையாக சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. இதுக்கப்புறம் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைம்மா, நீ பாட்டுக்கு நிம்மதியாக போயிட்டு படுத்து தூங்க, அப்பா கிட்டே நானும் சொல்ல மாட்டேன், நீங்களும் சொல்லிக்காதீங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க அப்பாவும் அம்மாவும் சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் கேட்டதுக்கப்புறமா வாசுகிக்கு ஒரு மாதிரி ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சந்தோஷங்க. நல்ல வேளை நம்மளோட ஃப்ரெண்டுக்கும் எதுவும் ஆகலை, நமக்கும் எதுவும் ஆகலை, அந்த பையனை அடித்து விரட்டிட்டாங்க, அந்த ஆத்மா இதுக்கப்புறம் வராதுங்கிற ஒரு நம்பிக்கையில் அவங்களோட வீட்டில் போயிட்டு படுத்து தூங்குறாங்க. வாசுகிக்கு அன்னைக்கு நைட்டு, அதாவது தர்ஷுவோட வீட்டிலேருந்து அவங்க வீட்டுக்கு வந்து படுத்து தூங்குனதுக்கப்புறமா ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு 11-11:30 மணி இருக்குமாங்க. அவங்க ஏரியாவே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குது. அவங்க வீட்டில் வாசுகியோட அப்பா, அம்மா, தங்கச்சி 3 பேருமே ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஹாலில் தான் படுத்து தூங்குவாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த பொண்ணுக்கு தூக்கத்துலேருந்து முழிப்பு வருது. டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. பக்கத்தில் தண்ணி வச்சுருக்கிறாங்க, எடுத்து குடிச்சிட்டு டைம் பார்த்தா 11:45 கிட்ட ஆக போகுதுங்க. இப்போது அப்படியே சாஞ்சி படுத்தவங்களுக்கு தூக்கமே வரலை. அப்படியே கண்ணை திறந்து எதையோ ஒரு விஷயத்தை யோசித்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏதோ ஒன்று தப்பாக இருக்குங்கிறது அவங்களுக்கு தோணுது. இருந்தாலும் அவங்க எதுவுமே கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு கண்ணை முழிச்சே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு டக்குன்னு ஒரு சுதாரிப்பு வந்து டைம் பார்க்குறாங்க. விடிய காலையில் 5 மணியாங்க. கிட்டத்தட்ட 11:45 5 மணி வரைக்கும் அந்த பொண்ணுக்கு ஒரு சொட்டு தூக்கம் கிடையாது. கண்ணை முழிச்சே இருக்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ நேரமாக யோசிப்பாங்க? மேபி அவங்களோட ஃப்ரெண்டு தர்ஷுக்கு அந்த மாதிரி ஆனனால இவங்களுக்கு தூக்கம் வராமல் கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களே மனசை தேத்திக்கிறாங்க. ஆனால் இது தொடர்ந்து இருக்குதுங்க. தொடர்ந்து அந்த பொண்ணுக்கு 11லேருந்து 11:45 தூக்கம் கலைஞ்சிருமாங்க. டக்குன்னு கண்ணு முழிப்பாங்க, முழிச்சே இருப்பாங்க. டைம் பார்த்தா 5-5:30 ஆயிரும். இப்படியே தூக்கம் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக 52 கிலோ இருந்த பொண்ணு 42 கிலோ ஆயிடுறாங்க. ஒரே வாரத்தில் 10 கிலோ குறைஞ்சிடுறாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கும் கொஞ்சம் டவுட் வர ஆரம்பிக்குதுங்க. என்னாச்சுமா, எதனா பிரச்சனையா, ஏன் எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி உருன்னே இருக்கிற, நீ முன்ன மாதிரி இல்லைம்மா, ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சி போயிருக்கிற, எதனா பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா கிட்ட அந்த பிரச்சனையை சொல்லணும் போல தாங்க இருக்குது. ஆனால் யாரோ ஒருத்தவங்க தடுக்கிறாங்க. இவங்களை அறியாமலே, இல்லைப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, அந்த ஸ்டடீஸில் கொஞ்சம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால என்னால் முடியலைப்பா அப்படிங்கிறாங்க. அவங்க அப்பாவே ஒரு கடத்துக்கு மேலே சொல்கிறாரு, மா நீ ரொம்ப படித்து நல்ல மார்க்லாம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாதுமா, பாஸ் ஆனாலே போதும், உடம்பை வருத்திக்காதம்மான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லும்போது இவங்க அப்போ கூட எதுவுமே சொல்லலை. இல்லைப்பா சரிப்பா நான் பார்த்துக்கிறேம்மான்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வாசுகியோட தங்கச்சியும் விடிய காலையில் 5:30லேருந்து 6 மணிக்குள்ளே அலாரம் வச்சு எந்திரிச்சு படிப்பாங்களாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அன்னைக்கும் அதே மாதிரி தான் அலாரம் வச்சுட்டு படுத்து தூங்கியிருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு அவங்களுக்கு தூக்கமும் வந்திருக்குதுங்க. வாசுகிக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறமா, ஒரு வாரத்துக்கு அப்புறமா தூக்கம் வருது. ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது அவங்களோட கனவுல அவங்க காலுக்கிட்ட ஒரு உருவத்தை பார்த்துருக்குறாங்க. பயந்து போய் எந்திரிக்கும் போது எரிஞ்சு போன ஒரு உடம்போட அந்த பையன், இவங்கள ஃபாலோ பண்ணான் இல்லையா, அந்த பையன் உடம்பெல்லாம் ரத்தம் சொட்ட ஒரு மாதிரி இந்த பொண்ணையே ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு பார்வையோடு பார்த்துக்கிட்டு இவங்கள கனவுல இவங்களால சொல்ல முடியாத அளவுக்கு, அதாவது வெளியே அவங்க அப்பா கிட்டேயோ வெளியே யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத அளவுக்கு சில விஷயங்கள்லாம் அவன் வந்து ஒரு மாதிரி தப்பாக பண்ணியிருக்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் யாருக்கிட்ட போய் சொல்ல முடியும், எங்கே போய் சொல்ல முடியும், இதை போய் சொன்னால் அவன் எதனா ஒன்று பண்ணிடுவானோங்கிற பட்சத்தில் இவங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டு தினம் அழுதுகிட்டே இருந்திருக்கிறாங்க இந்த பொண்ணு. அந்த பையனோட ஆத்மா இந்த பொண்ணை ரொம்பவே ஒரு மாதிரி படாத பாடுபடுத்தி எடுத்துருக்குதுங்க. இந்த பொண்ணு ஒரு கட்டத்துக்கு மேலே சூசைடே பண்ணிக்கலாமா அப்படிங்கிற ஒரு தாட்டு போகும்போது தான் இவங்க அப்பா சில விஷயங்கள்லாம் கவனிக்கிறாரு. இந்த பொண்ணு இன்னுமே வெயிட் லாஸ் ஆகுறாங்க, சாப்பிட மாட்டாங்க, யாரு கூடயும் சரியாக பேச மாட்டாங்கிற பட்சத்தில்
ஒரு கோவிலுக்கு கூட்டு போயிட்டு பாக்குறாரு. வாசுகிய அவங்க அப்பா அந்த கோவிலுக்கு கூட்டு போனதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த பையனோட ஆத்மா தர்ஷுவோட உடம்புல இருந்து வெளியே வந்து வாசுகியோட உடம்புக்குள்ள வந்திருக்குதுங்க. இந்த பையனோட ஆத்மா இந்த பொண்ணை படாத பாடு படுத்திக்கிட்டு இருக்குது. இன்னும் ஒரு வாரம் கழிச்சு கூட்டு வந்திருந்தீங்கன்னா இந்த பொண்ணு வீட்டிலேயே இறந்துருப்பா. ஒன்று தூக்கு மாட்டி இறந்துருப்பா, இல்லைனா என்ன வேணாலும் பண்ணியிருப்பா, சூசைட் பண்ணி இறந்துருப்பான்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்கிறாரு. இந்த பொண்ணுக்கும் அந்த மாதிரி நிறைய சூசைட் தாட்லாம் வந்திருக்குது. அவங்க அப்பா தான் இவங்க கண்ணுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாரு. அவருக்காகவாச்சும் நம்ம இருக்கணும், எப்படியாச்சும் இதை சமாளிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தான் இவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலாகவே இருந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த பொண்ணுக்கு உண்டான எல்லா விஷயங்களையும், இந்த ரிச்சுவல் எல்லாத்தையுமே அந்த கோவிலில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பொண்ணுக்கே ஃபீல் ஆகுதுங்க, உடம்புலேருந்து ஏதோ ஒன்று பிரிஞ்சு போன மாதிரி ஒரு விஷயம் இவங்களுக்கு புரியுது. அந்த நெகட்டிவ் எனர்ஜியும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. இருந்தாலும் இந்த பையன் பண்ண அந்த டார்ச்சர் எதையுமே இந்த பொண்ணால் மறக்க முடியலையாங்க. ஒரு மாதிரி ரொம்பவே டஞ்சனாக தாங்க இருந்திருக்குது இவங்களோட மைண்டு. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சு காலேஜுக்கும் போயிடுறாங்க. காலேஜுக்கு போகிற நேரத்தில் ஆல்ரெடி இந்த பையனோட சம்பவத்திலேருந்து வெளியே வர முடியாமல் இந்த பொண்ணு தவிச்சிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இவங்களோட அத்தைக்காரி வேற வீட்டுக்கு வந்து காலேஜுக்கு ஏன் அனுப்புற, அதான் 12th ஸ்டாண்டர்டே முடிச்சிட்டால, என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னு அவங்க ஒரு பக்கம். இது எல்லாத்தையுமே அவங்க அப்பா சமாளித்து இந்த பொண்ணை காலேஜுக்கும் அனுப்பிடுறாரு. காலேஜுக்கு போனதுக்கு அப்புறமும் வாசுகியால் இந்த ஒரு இன்சிடென்ட்லேருந்து வெளியே வர முடியலைங்க. நான் என்ன பாவம் பண்ணேன், என்னை ஏன் இப்படி ஹர்ட் பண்ணான், என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியலங்கிற ஒரு பட்சத்தில் அப்போ தான் ஒரு நபர் இவங்களுக்கு அறிமுகமாகறாங்க. அவர் இவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக, கொஞ்சம் ஃப்ரெண்டாக பழக ஆரம்பிக்கிறாரு. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு நட்புறவு வருது. அதுவே காலப்போக்கில் ஒரு காதலாக மாறுதுங்க. இப்போ அவங்க அப்பா கிட்ட சொல்ல முடியாத விஷயங்களை கூட குணா கிட்ட சொல்லுவாங்களாம் வாசுகி. இப்படி இருக்கும் பட்சத்தில் குணாக்கு எல்லா விஷயங்களுமே தெரியும். கனவுல நடந்தது, அந்த பையன் யார், என்ன ஏது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அவருமே நிறைய கோவில்களுக்கெல்லாம் கூட்டு போவாராங்க. சொடலமாட சாமி கோயில் அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கோவில்களுக்கெல்லாம் கூட்டு போயிட்டு மந்திரிச்சு விட்டு இவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்திருக்கிறாரு. என்னதான் கோவிலுக்கு போகிறது, மந்திரிச்சு விடுறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் குணா வாசுகி கூட இருக்கிறதே அவங்களுக்கு ஒரு மாதிரி பவர்ஃபுல்லாக இருந்திருக்குதுங்க. நமக்கான வாழ்க்கை குணா தான் அப்படிங்கிற மாதிரி வாசுகி ஃபிக்ஸ் பண்ணுற இந்த நேரத்தில் அவங்களோட அத்தை பையன், வாசுகியோட அத்தை பையன் வாசுகி கிட்ட வந்து, அதாவது காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது இவங்க லவ் பண்ணிட்டு இருக்கும்போது ப்ரப்போஸ் பண்ணுறான். நான் வந்து உன்னைய லவ் பண்ணுறேன், எங்கள் அம்மா வச்சு எத்தனையோ தடவை உன்னை பொண்ணு கேட்டேன், நீ வந்து உதறி விட்ட, இப்போ நானே நேரடியாக வந்து சொல்கிறேன், என்னை லவ் பண்ணு, நான் உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது வாசுகி இந்த மாதிரி ஒரு பையனை லவ் பண்ணுறேன், குணாங்கிற பையனை லவ் பண்ணுறேன்னு சொன்னால் இவங்க 2 பேருக்குள்ள எதனா பிரச்சனை வந்துருமோங்கிற பட்சத்தில் இல்லை, எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது, நான் படித்து முடிக்கணும், எனக்கு படிப்பு மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த பையன் கடுப்பாகி போயிடுறாங்க. அந்த பையன் கடுப்பாகி போனதுக்கப்புறமா சும்மா இல்லாமல் அவங்களோட அம்மா கிட்ட, அதாவது வாசுகியோட அத்தை கிட்ட போயிட்டு சொல்லி இந்த பொண்ணுக்கு பிளாக் மேஜிக் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆல்ரெடி வாசுகி இந்த பையனோட ஆத்மா கிட்ட இருந்து வெளியே வரதுக்குள்ள படாத பாடு பட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிறாங்க. இப்போ குணா ஆறுதலாக இருக்கிறாரு, ஓரளவுக்கு ஓகேவா இருக்கிற இந்த நேரத்தில் மறுபடியும் வாசுகியை யாரோ ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஒரு உணர்வு அவங்களுக்கு வர ஆரம்பிக்குதுங்க. நைட்டு படுத்திருக்கும் போது அவங்களுக்கு லெஃப்ட் சைடில் யாரோ ஒருத்தவங்க படுத்திருக்கிற மாதிரியும் இவங்க மேலே கை கால்லாம் போடுற மாதிரியும் ஒரு உணர்வு இருக்குமா, தப்பான தொடுதலும் இருக்குமா. இந்த பொண்ணு பதறி இடிச்சு எந்திரிப்பாங்களாம். என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கேட்கும்போது கெட்ட கனவுன்னு சொல்லிட்டு மழுப்பி விட்டுருவாங்களாம். ஒரு நாள் நைட்டு 8 மணி இருக்குமாங்க, அவங்களோட ஏரியாவில் கரண்ட் கட் ஆயிடுது. வாசுகியோட வீட்டில் வாசுகியும் அவங்களோட தங்கச்சி மட்டும்தான் இருக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா 2 பேருமே கீழே இருக்கிற சித்தப்பா வீட்டில் இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் அவங்களோட பாட்டிக்கு 16வது நாள் காரியமா, அதனால கீழே போயிருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் மேலே படிச்சுட்டு இருந்த காரணத்தினால இவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிட்டாங்க. அது போக இவங்க 2 பேருக்கும் கீழே போகிறதுக்கு இஷ்டம் இல்லை, அது வாசுகியோட அம்மாவுக்கும் இஷ்டம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதை காரணமாக காட்டி அவங்க அப்பாவை மட்டும் கூட்டிட்டு கீழே கூட்டு போயிடுறாங்க அவங்களோட அம்மா. இப்போது வாசுகியோட தங்கச்சி அவங்களோட பெட்ரூமில் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. 7-7:15 நல்லா சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டாங்களாம். அந்த நேரத்தில் தான் ஒரு 7:30-7:45 தான் கரண்ட் போயிடுது. 8 மணி இருக்குமாங்க, வாசுகி மட்டும்தான் அவங்களோட ஹாலில் நின்றுட்டு இருக்கிறாங்க. இப்போது அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவங்களோட ஆள் குணா கால் பண்ணுறாரு. இவங்க சகஜமாக எடுத்து எப்பயும் போல் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க வீட்டுக்குள்ளே ஹாலில் ஒரே ஒரு மெழுகுவர்த்தி மட்டும் வச்சுருக்கிறாங்க. மற்றபடி வீடே ஒரு மாதிரி டார்க்காக தாங்க இருக்குது. இப்போது அவங்க ஆள் கூட பேசிக்கிட்டே மெதுவாக ஒரு மிரர் இருக்குமாங்க. எப்பயுமே அவங்க ஆள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இவங்களோட முகத்தை வந்து அதில் பார்த்து கொஞ்சம் லைட்டாக, இந்த பொண்ணுங்களுக்கே உண்டான ஒரு நேச்சர்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி தான் அவங்களோட கண்ணாடிக்கு முன்னாடி போயிட்டு இப்படி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களோட முதுகுக்கு பின்னாடி 2 கருப்பு உருவம் நிற்கிறத வாசுகி கவனிக்கிறாங்க. அவங்களுக்கு முகமெல்லாம் ஒரு மாதிரி வேர்த்து கொட்டி, வாயெல்லாம் ஒரு மாதிரி வெடவெடுத்து போய் அவங்க ஆள்கிட்ட சொல்லணும் போல தோணுது. ஆனால் சொல்ல முடியாமல் தத்தளிஞ்சு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணிவிட்டு பின்னாடி திரும்பி பார்க்கலாம்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. ஆனால் கண்ணாடியில் பார்த்தா
யாரோ 2 பேர் நிற்கிறாங்க. பிளாக் கலரில் ஷேடோ மாதிரியான 2 உருவம் அவங்க முதுகுக்கு பின்னாடி நிற்கிது. ஒரு மாதிரி பயங்கரமான மூச்சு காற்று சத்தமும் இவங்களுக்கு கேட்குது. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த 2 உருவமும் என்ன பண்ணுதுன்னா, இவங்களோட கன்னத்தில் கையை வச்சு அந்த கண்ணாடியில் ஓங்கி அமுக்கி அந்த கண்ணாடியை கீறல் விழுந்து இவங்களுக்கு ரத்தம் வர ஆரம்பிக்குதுங்க. அது போக இவங்களோட முதுகுல ஒரு மாதிரி பரண்டி இருக்குதுங்க. இவங்க கத்திட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த கருப்பு உருவத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சா பொழைச்சா போதும்னு சொல்லிட்டு பக்கத்திலேயே இவங்களோட வீட்டு வாசல் இருக்குமாங்க. நான் சொன்னேன் இல்லையா, மேல ஸ்டெப்ஸ் ஏறி தான் போகணும்னு சொல்லிட்டு, அதுல எகிரி குதிச்சிருக்கிறாங்க. அந்த ஸ்டெப்ஸ்ல உருண்டு வந்து கீழே வந்து விழுந்திருக்கிறாங்க. இப்போ வாசுகியோட சத்தம் கேட்டு அவங்களோட தங்கச்சி, அவங்களோட அப்பா அம்மா, கீழே சித்தப்பா சித்தி எல்லாருமே பயந்து போய் ஓடி வந்து பார்த்துருக்குறாங்க. கரெக்டா கரண்ட்டும் வந்துருதுங்க. என்னாச்சுமான்னு சொல்லி கேட்கும் போது வாசுகி பயந்துக்கிட்டு இப்ப எல்லா உண்மையும் சொல்றாங்கப்பா, எனக்கு பயமா இருக்குப்பா, மேல நான் நின்றுட்டு இருந்தேன், ஃபோன் பேசிட்டு இருந்தேன் என் ஃப்ரெண்டு கூட, அப்போது எனக்கு பின்னாடி 2 கருப்பு உருவத்தை பார்த்தேன், இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லும் போது அவங்க ஆதாரத்தோட காட்டுறாங்க. கன்னத்துல இந்த பக்கம் ரத்தம் வருது, ரைட் சைட்ல ஃபுல்லா அந்த கையை வச்சு அமுக்குனதுக்கு உண்டான அச்சு இருக்குது, அதாவது செவந்து போய் இருக்குது. சுடிதார் போட்டிருக்கிறாங்க, அதுக்கு மேலேயே 3 விரலை வச்சு பரண்டின மாதிரி கிழிஞ்சிருக்குது, ரத்தமும் வருது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க அப்பாவும் அம்மாவும் ஒரு மாதிரி பயந்துடுறாங்க. ஆனால் அவங்களோட சித்தப்பா சித்தி சொந்தக்காரங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சும்மா சொல்கிறா, என்ன தேன் சொல்லிகிட்டு இருக்காத, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது, நீயும் உன் தங்கச்சியும் வந்து சண்டை போட்டிருப்பீங்க, மேலேருந்து உருண்டு வந்து கீழே விழுந்திருப்பீங்க, இதெல்லாம் நம்பாதானே, எல்லாத்தையும் பார்த்தாச்சுன்னு, இந்த மாதிரிலாம் எவ்வளோ பார்த்தாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனை மண்டையை கழுவுறாரு. அவங்க அப்பாவுக்கு தெரியும் ஆல்ரெடி இந்த பொண்ணுக்கு வந்து நிறைய அமானுஷம் நடந்திருக்குது, இந்த பொண்ணோட உடம்புக்குள்ள ஒரு பையனோட ஆத்மா இருந்திருக்குது, அதை கோயிலில் போயிட்டு விரட்டிட்டு வந்துருக்குறாங்க. அதை அவங்க சொந்தக்காரங்க கிட்டையும் சொல்லலை, அதாவது தம்பிங்க கிட்டையும் சொல்லலை. அதை அவங்க அப்பாவால் சொல்லவும் முடியாது இல்லையா. சரிம்மா நீ எந்திரிச்சு மேலே போமா, உன் சித்தப்பா சொல்கிற மாதிரியா கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு சும்மா கண்ணடிச்சிட்டு சொல்கிறாருங்க. இப்போதான் வாசுகிக்கு ஒரு விஷயம் புரிய வருது. இந்த பிளாக் மேஜிக் பண்ண அத்தை இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் கீழ் வீட்டில் இருக்கிற சித்தப்பாக்களுக்கும் உடந்த இருக்குது. இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த குடும்பத்தையே அழிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி வச்சிருக்கிறாங்களாங்க. அது காலப்போக்கில் வாசுகியோட அம்மாவுக்கும் வாசுகிக்கும் தெரிய வருது. இவங்க அத்தை பையனுக்கு இந்த வாசுகியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா இந்த சொத்து முழுக்க அவங்களுக்கு போயிடும் இல்லையா, அதைத்தான் அவங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க அண்ணனை அழிக்கணும், அதுதான் அவங்களோட மோட்டிவேவாங்க. இந்த சம்பவம் நடந்த அடுத்த நாள் காலையிலேயே ஒரு தர்காக்கு வாசுகியோட அப்பா வாசுகியை கூட்டிட்டு போயிருக்கிறாருங்க. அங்கே இருக்கிற பாய் ஒரு ஒயிட் கலரில் சுகர் மாதிரியான ஒரு பொடியை தண்ணியில் கலந்து கொடுத்துருக்கிறாரு, குடிச்சிருக்கிறாங்க. அது போக சில விஷயங்கள்லாம் ஒரு எழுத்துலாம் எழுதி பேப்பர் மாதிரிலாம் கொடுத்து விட்டுருக்காரு, இதை கையிலேயே வச்சுக்கோங்கமான் இருக்கிறாரு. இப்போ இந்த தர்காக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லை, இவங்களோட வீட்டில் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. இந்த பொண்ணுமே நார்மல் ஆகுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட சித்தப்பா சித்தி அப்புறம் அவங்களோட அத்தை, அதாவது அவங்க வந்து திருவனந்தபுரத்தில் இருக்கிறாங்களாம், கேரளாவில் இருக்கிறாங்களாம். கேரளாவில் தான் அவங்களோட பசங்க 2 பேர் இருக்கிறாங்க. அந்த 2 பசங்களுக்கு தான் வாசுகியும் வாசுகியோட தங்கச்சியும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அந்த சொத்து வந்துடும் சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவன் நார்மல் ஆகுறா, இவன் நல்லாயிட்டா அப்படிங்கிற மாதிரி இங்கேருந்து அவங்களுக்கு தூது கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியாதாங்க. அடுத்தடுத்து மறுபடியும் இவங்களோட வீட்டில் அமானுஷ்யமாக நடக்க ஆரம்பிக்குது. ஃப்ரிட்ஜு வாங்கியே 4 மாதமோ 5 மாதமோ தான் ஆகுதாங்க. புது ஃப்ரிட்ஜாங்க, செகண்ட் ஹேண்டில் கூட வாங்கலை, புது ஃப்ரிட்ஜு. இவங்க கண்ணு முன்னாடி வயிறு தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்குதுங்க. ஒரு வேளை வயரிங்கில் ப்ராப்ளமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வீட்டில் யாருக்குமே தூக்கம் இருக்காதாங்க. வாசுகியோட அப்பா அம்மா, வாசுகியோட தங்கச்சி, வாசுகி 4 பேருக்குமே தூக்கமே இருக்காதான். எவ்வளவோ தூங்குறதுக்கு ட்ரை பண்ணாலும் தூக்கமே வராதாங்க. நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, யாருக்குமே பசிக்காதான், ரொம்ப ஒரு மாதிரி சிரமப்பட்டிருக்கிறாங்க. இவங்களோட வீட்டில் மேலே ரெஸ்ட் ரூம் கிடையாதாங்க. போகணும்னா கீழே இறங்கி வந்து பேக் சைடில் தான் இருக்குமா காமன் ரெஸ்ட் ரூம், அதாவது இவங்களுக்குன்னே வச்சுருப்பாங்களாம். கீழ் வீட்டுக்கு தனியாக ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குமா, இவங்களுக்கு தனியாக ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குமா. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு நாள் நைட்டு அவங்க அம்மா மேலேருந்து கீழே இறங்கி வரும்போது பயங்கரமாக கத்தி அலறி இருக்கிறாங்க. அவங்க அப்பா வேமா ஓடி போய் பார்க்கும்போது அவங்க அம்மா மயக்கம் முட்டு கிடந்திருக்கிறாங்க. ஆப்போசிட்டில் பார்த்தா வாலில், அதாவது பக்கத்து ஏரியாவுக்கும் இவங்களோட ஏரியாவுக்கும் ஒரு வால் போகும் இல்லையா, அந்த சுவத்துக்கு மேலே வெள்ளை கலரில் ஒரு உருவம் தாவி தாவி போயிருக்குதுங்க. இதை அவங்க அப்பா லைவாகவே பார்த்துருக்கிறாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட அமானுஷ்யங்கள் அவங்களோட வீட்டில் நடக்க ஆரம்பிக்குதுங்க. அவங்க அம்மா பேய் பிடிச்ச மாதிரியே இருந்திருக்கிறாங்க. யாரு கூடயும் சரியாக பேச மாட்டாங்களாம். நைட்டு கரெக்டாக ஒரு 12 மணிக்கு அலறி அடித்து எந்திரிப்பாங்களாம். அவங்களாவே இல்லையாங்க. வாசுகிக்கு என்ன நடந்துச்சோ அப்படியே அவங்க அம்மாவுக்கு நடக்க ஆரம்பிக்குது. அவங்க அம்மாவோட உடம்பு குறைய ஆரம்பிக்குது. ரொம்பவே ஒரு மாதிரி உடஞ்சி போகிறாங்க. சாகுற நிலைமைக்கு போகும்போது அவங்க அப்பாவுக்கு சரியாக படலைங்க. ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, யார் பண்ணுறாங்க என்னங்கிறது அவருக்கு தெரியாது. தெரிஞ்சாலுமே நம்ப முடியலை. நம்ம கூட பிறந்தவங்க ஏன் நமக்கு இப்படிலாம் பண்ண போகிறாங்க, அதுவும் அவங்க அன்னைக்கே இப்படிலாம் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு தான் அவருக்கு மைண்டு போயிருக்குதுங்க. இப்போது அவங்க அப்பா என்ன பண்ணுறாருனா, கேரளாவில் இருக்கிற ஒரு நம்பூதிரியை வீட்டுக்கு வர வைக்கிறாரு. இந்த நம்பூதிரி அவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஒருத்தவங்க கொடுத்த கான்டாக்டாங்க. அவர் ரொம்ப வயசானவராம். அவர் இவங்களோட வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு, இங்கே பாருங்கள், இந்த வீட்டில்
ஆல்ரெடி ஒரு பேய் இருக்குது. 2001ல் வாசுகியோட அப்பா இந்த வீட்டை வாங்கியிருக்கிறாரு. அப்போ வாசுகிக்கு 3 வயசாங்க. அவங்க இந்த வீடை வாங்குறதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு கிணறு இருந்திருக்குது. அந்த கிணறு இப்போ இல்லை, மூடிட்டாங்களாம். அந்த கிணத்துல ஒரு பொண்ணு விழுந்து சூசைட் பண்ணி இறந்துட்டா. அவள் வாழ்க்கையை வெறுத்து போய் இறந்த ஒரு ஆத்மாங்கிறனால அவள் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறா. அவளை பார்த்து தான் உங்களோட ஒய்ஃப் வந்து மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாங்க. அது போக அந்த பொண்ணோட ஆத்மா மட்டும் கிடையாது, இந்த வீட்டில் ஏகப்பட்ட செய்வன ஏவல்கள்லாம் வச்சிருக்கிறாங்க. அது உன்னோட ரத்த பந்தம் தான் வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு டைரெக்டாகவே வாசுகியோட அப்பாவை பார்த்து சொல்லியிருக்கிறாருங்க. இப்போ வாசுகியோட அப்பாவால் இதை ஏற்றுக்காம இருக்க முடியலைங்க. அவர் என்னென்ன சொல்கிறாரோ எல்லாத்தையுமே பண்ணியிருக்கிறாங்க. அந்த கேரளா நம்பூதிரி தாத்தாக்கு 85 வயசாங்க. அந்த தாத்தா கிட்டத்தட்ட 70 வருஷமா அந்த ஃபீல்டில் இருக்கிறாராம். நிறைய பேய்களை நிறைய அமானுஷங்களை பார்த்த ஒரு மனுஷன். அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ அந்த தாத்தா உயிரோடு இல்லையாங்க. அவர் இவங்க கையில் ஒரு கேரளா விளக்கையும் ஒரு திரியவும் கொடுத்துருக்கிறாருங்க. இந்த திரியை நீங்கள் நைட்டு எல்லாருமே தூங்குனதுக்கு அப்புறமா ஏற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஆனால் எல்லாருமே தூங்கி இருக்கணும், இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே தூங்கி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு போறாரு. இவங்க அம்மா கையில், வாசுகி கையில், அவங்க தங்கச்சி கையில், அப்பா கையில், எல்லாரோட கையிலையுமே ஒரு கயிறையும் கட்டி விட்டு போறாரு. நான் சொல்லும் போது இந்த கயிறை அவுத்துருங்க. இப்போ சொல்கிறேன், உங்கள் வீட்டில் இப்போ ஒரு உயிர் போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. இதுக்கு மேலே அதை தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் இந்த கயிறை யாருமே கலட்டாதீங்க. நான் சொல்கிற விஷயங்களை மட்டும் உங்களோட வீட்டில் பண்ணுங்கள். சாமியை மட்டும் நம்பிடுங்க. திருவெற்றியூரில் இருக்கிற பைரவர் கோயிலுக்கு போயிட்டு விளக்கு போட்டு வாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாருங்க. அவர் சொன்ன எல்லா விஷயங்களையுமே இவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவர் சொல்லிட்டு போனதுலேயே ஒரு மாதிரி நெஞ்ச பதற வைக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் உங்கள் உயிருக்கு பதிலாக வேற ஒரு உயிர் போக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அப்போ இவங்க குடும்பத்திலேருந்து உயிர் போல, கீழ் வீட்டில் இருக்கிற அவங்களோட குடும்பத்திலேருந்து கூட மேபி உயிர் போகலாம். அது இவங்க அப்பாவால் ஏற்றுக்க முடியல, நிம்மதி இல்லாமல் இருக்கிறாருங்க. இருந்தாலும் இவங்க குடும்பத்தையும் பார்க்கணுங்கிற பட்சத்தில் அவர் சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வீட்டில் பண்ணுறாரு. ஒரு நாள் நைட்டு இந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு படுத்துருக்குறாங்க. இவங்களோட ரூமில் தான் படுத்துருக்குறாங்க. ஹாலில் யாருமே தங்கக்கூடாது. ஹாலில் தான் அந்த விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கும். இவங்க ரூமில் படுத்துருக்கும் போது வாசுகி தலைமாட்டில் ஒரு பொண்ணோட உருவம், கருன்னு ஒரு மாதிரி கருப்பு புகை மாதிரியான உருவம் காது கிட்டக்க வந்து கத்தி இருக்குதுங்க. பயங்கரமாக அலறி அடித்து எந்திரிச்சிருக்கிறாங்க. எந்திரிச்சப்போ அவங்க அப்பா அம்மா எல்லாருமே எந்திரிச்சிடுறாங்க. என்னாச்சுமான்னு சொல்லி கேட்கும்போது சொல்கிறாங்க, இந்த மாதிரி யாருனே தெரில, ஒரு பொண்ணு வந்து என் பக்கத்தில் நின்று கத்துறா, இது ஏன் வீடு, எல்லோரும் வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி கத்துறா, இல்லைனா உங்கள் உயிரை எடுத்துருவேன்னு சொல்லிட்டு கத்துறாங்கும் போது அந்த சாமியாருக்கு மிட் நைட்டில் கால் பண்ணியிருக்கிறாரு வாசுகியோட அப்பா. இந்த மாதிரிலாம் நடக்க தான் செய்யும், எதையுமே கண்டுக்காதீங்க, பேசாமல் படுத்துங்க, உங்கள் கையில் அந்த கயிறு இருக்கிற வரைக்கும் அந்த ஆத்மாக்களாலேயோ இல்லை அந்த ஏவல் பில்லி சுனியத்தால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அடித்து சத்தியம் பண்ணிட்டு தூங்க சொல்கிறாருங்க. தூங்கிடுறாங்க. அவர் சொன்ன மாதிரியே அடுத்து ஒரு வாரத்தில் இவங்க வீட்டில் இவங்களோட தாத்தா, அதாவது வாசுகியோட அப்பாவோட அப்பா தவறிடுறாரு, இறந்துடுறாரு. இப்போது மறுபடியும் இந்த கேரளா நம்பூதிரி தாத்தாக்கு வாசுகியோட அப்பா கால் பண்ணி சொல்கிறாரு, நீங்கள் சொன்ன மாதிரியே எங்கள் வீட்டில் ஒரு சாவு விழுந்துருச்சு. சரி, நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கேளுங்க, தயவு செஞ்சு எதையுமே மாற்றிடாதீங்க. உங்கள் கையில் நான் ஒரு கயிறு கட்டி விட்டேன் இல்லையா, அந்த கயிறு எல்லாத்தையுமே கலட்டி ஒரு செம்பில் பால் எடுத்து அந்த பாலுக்குள்ளே போட்டுருங்க. நீங்கள் போயிட்டு பண்ண வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் உங்கள் அப்பாவுக்கு பண்ணிவிட்டு மறுபடியும் ரிட்டன் வந்து நான் சொல்லும் போது அந்த கயிறை எடுத்து மாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த கயிறு எல்லாத்தையும் கலட்டி அந்த பால் செம்புக்குள்ளே போட்டுட்டு இவங்க எல்லாரும் அந்த தாத்தாக்கு உண்டான ரிச்சுவலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவரோட சடங்குகள் எல்லாத்தையும் பண்ண ஆரம்பித்து முடிச்சதுக்கப்புறமா அன்றைக்கி நைட்டு 8 மணி இருக்குமாங்க. இவங்களோட கீழ் வீட்டில் சித்தப்பாவோட பொண்ணுங்க 2 பேர் இருப்பாங்களாம், பசங்க ஒருத்தவங்க இருப்பாங்களாம். எல்லா குழந்தைங்களும் உள்ளே உட்காந்து விளாண்டுட்டு இருக்கிறாங்க. அது போக சிலர்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க பெரியவங்களாம். அப்போது வாசுகி படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட காதுக்கு அவங்க தாத்தா, இறந்து போன தாத்தா, ஏய் வாசுகி இங்கே இருக்காத, வெளியே போயிரு, உன்னோட குடும்பத்தை கூட்டிட்டு வெளியே போயிரு, உங்கள் பதறி அடித்து எந்திரிச்சு வேகமா வெளியே போகும்போது ஒரு பொண்ணு தடுக்கிறாங்க, அவங்களோட சித்தப்பா பொண்ணு. என்னாச்சுடி வாசுகி, எங்கே போகிற? இல்லை வெளியே தாத்தா கூப்பிட்றாரு, அதனால தான். ஏய் டைம் பார்த்தியா, 10 மணி ஆகுது, நைட்டு 10 மணிக்கு தாத்தா எப்படி வெளியே நிற்பார், தாத்தா தான் இறந்துட்டாரே. ஆமால, தாத்தா இறந்துட்டார்ல, அப்புறம் எப்படி கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறாங்க. வாசுகியோட அப்பா கிட்ட போய் சொல்லும்போது அவர் அந்த நம்பூதிரி தாத்தாக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என்னோட பொண்ணோட கனவுல எங்கள் அப்பா வந்து வெளியே போயிருன்னு சொல்கிறாராம். இல்லை போகாதீங்க, உடனே நேராக உங்களோட வீட்டுக்கு போங்க, ஸ்டெப்ஸில் ஏறி நேராக உங்களோட வீட்டுக்கு போங்க, அந்த பாலில் போட்ட அந்த கயிறை எடுத்து உங்களோட கையில் கட்டிக்கோங்க, வீடு முழுக்க சாம்பிராணி புகையை போடுங்க, விளக்கை ஏற்றுங்க. இறந்தவங்க வீட்டில் விளக்கு ஏற்றக்கூடாதே, அப்படிலாம் கிடையாது. நான் சொல்கிறது மட்டும் கேளுங்க. நான் கொடுத்த விளக்கில் நான் கொடுத்த திரியை ஏற்றி பைரவரை மனசில் நினச்சிக்கோங்க, அது போக அம்மனை மனசில் நினச்சிக்கோங்க, அவங்க தான் உங்களுக்கு காவலாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாருங்க. அவர் சொன்ன எல்லா விஷயங்களையும் இப்போ மறுபடியும் உங்கள் குடும்பத்தோடு போயிட்டு பண்ணதுக்கப்புறமா அவங்க தாத்தாவோட வாய்ஸ் உங்களுக்கு கேட்கல, அந்த வீட்டில் எந்த ஒரு அமானுஷமும் எதுவுமே நடக்கலையாங்க. காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது, இவங்க ஃபுல்லாகவே இந்த நெகட்டிவ் எனர்ஜிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க, வெளியவும் வந்துட்டாங்க.
வாசுகியோட அம்மாவும் நார்மல் ஆயிடுறாங்க. இவங்க வீட்டில் எல்லாமே நார்மலாக தாங்க இருந்திருக்குது. இந்த நேரத்தில் அவங்க காலேஜையும் முடிச்சிடுறாங்க. வாசுகி இந்த மாதிரி குணாவை லவ் பண்ணுறதா அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. அவங்க அப்பாவும் ஏற்றுக்கிறாரு. நல்ல பையங்கிறனால அவங்களே கல்யாணமும் பண்ணி வச்சிடுறாங்க. இப்போது இந்த வீட்டில் இருந்தால் உனக்கு எதனா ஒன்று நடக்குமா, என்ன சேர்ந்தவங்களே உன்னை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கிறத அவங்க அப்பா உணர்ந்தனால வாசுகியோட அப்பாவே சொல்கிறாரு, குணாவும் நீயும் தனி கொடுத்தன பேருங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறாங்க. இவங்க 2 பேரும் தனி கொடுத்தன வந்து அதே ஊரில் நல்லபடியாக வாழ்ந்து ஒரு குழந்தையும் உங்களுக்கு பிறக்குது, ஒரு ஆம்பளை பையன். அந்த பையனை எடுத்துகிட்டு இவங்க கோவிலுக்கு போகும்போது வரும்போதெல்லாம் இவங்களோட சித்தப்பாவாக இருக்கட்டும், இவங்களோட சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், ஒரு மாதிரி எரிஞ்சு போய் பார்ப்பாங்களாங்க. இன்னுமா நீ உயிரோட இருக்கிற, சே இவன் மிஸ் ஆயிட்டாலேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி கண்ணுலேயே எரிப்பாங்களாங்க. இதெல்லாம் பார்த்து இவங்க கண்டுக்கவே மாட்டாங்களாம். இப்போ அந்த தாத்தா, இந்த நம்பூதிரி தாத்தா வந்து இறந்துட்டாராம். அவர் உயிரோட இல்லையாம். ஆனால் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இவங்க இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்களாங்க. திருவெற்றியூர்ல இருக்கிற அந்த பைரவரோட கோவிலுக்கு மறக்காம இவங்களால முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் 2 நாள் போயிட்டு விளக்கு போட்டு வருவாங்களாம். அது போக அம்மன் ஃபோட்டோவை, அது எந்த அம்மனா வேணாலும் இருக்கலாமாங்க, வீட்டில் அம்மனோட ஃபோட்டோ வச்சு டெய்லியுமே விளக்கேற்றி சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு, அதுவும் செவ்வாய் வெள்ளிக்கிழமெல்லாம் ரொம்பவே துடியாக பார்த்துப்பாங்களாம். இவங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே பார்த்துப்பாங்களாம் வீட்டில். இப்போ வரைக்குமே இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்தது கிடையாதாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரியான சொந்தக்காரங்க கிட்ட இருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா அது வந்து முழுக்க முழுக்க இறை வழிபாடால் மட்டும்தான் முடியும். இப்போ வீட்டுக்கு வந்து அந்த கேரளா நம்பூதிரி தாத்தா இருக்கிறார் இல்லையா, அவருமே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாருங்க. இறை வழிபாட்டில் நீ எந்த அளவுக்கு, நீ எந்த ஒரு மதமாக எந்த ஒரு ஜாதியாக வேணால் இருந்துக்கோ, இறை வழிபாட்டில் நீ கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போக ஆரம்பிச்சேன்னா அந்த இறைவனே உன்வசமாவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அதுதான் இப்போ வரைக்கும் இந்த பொண்ணோட மனசுக்குள்ளே இருக்குதாங்க. அந்த இறைவன் தான் இப்போ வரைக்கும் இவங்களோட குடும்பத்தையே காப்பாற்றிட்டு இருக்கிறதா இந்த ஸ்டோரியை சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இதில் ஏகப்பட்ட இழப்புகள், நிறைய துன்பங்கள், இது எல்லாத்தையுமே கடந்து அந்த பொண்ணு சூசைட் தாட்டே வந்தாலும் சூசைட் பண்ணிக்கல. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே போராடி இருக்கிறாங்க. இதுலேருந்து நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் லவ் ஃபெயிலியரு, மார்க் கம்மியாக எடுத்தேன், இந்த இது ஆச்சு அதை ஆச்சு, எங்கள் அப்பா என்னை திட்டாரு அடிச்சிட்டாருங்கிறதுக்காண்டிலாம் சூசைட் பண்ணுறது, அந்த மாதிரியான தாட்டுக்குள்ளெல்லாம் போகிறீங்களே, எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலேருந்து இந்த பொண்ணு தாண்டி வந்திருக்கிறாங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இதுக்கு பேர் தான் கட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப்ங்க. ஆக்சுவலாக இந்த பொண்ணோட பேர் வாசுகி கிடையாது. இதில் வர பெயர்கள் எல்லாமே ஊர் பெயர்கள் எல்லாமே புனை பெயர்கள் தான். அவங்களோட ஒரிஜினாலிட்டி எதையுமே சொல்ல வேணாம்னு சொன்ன காரணத்தினால நான் எதையுமே மென்ஷன் பண்ணலைங்க. எல்லாமே புனை பெயர்களாக வச்சு சொல்லி முடிச்சிட்டேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையில் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்ங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அண்ட் ஸ்பாட்டிஃபைல டெவில்ஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா, பை பாய்.